உச்சிஷ்ட கணபதி என்பது கணபதியின் ஒரு சிறப்பு அம்சமான வடிவம். இவர் தந்திர மற்றும் மந்திர சடங்குகளுடன் தொடர்புடையவர். இவரது தோற்றம் மற்றும் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. புராண காலத்தில் ஒருமுறை தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கிடையே பெரும் போர் நடந்தது. அசுரர்கள் வலுவடைந்து தேவர்களை துன்புறுத்தினர். தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கோரினர். சிவன் தனது மகனான விநாயகரை அழைத்து, அசுரர்களின் வலிமையை அழிக்க உதவு என்றார். விநாயகர் ஒரு சிறப்பு தந்திர வடிவமாக உச்சிஷ்ட கணபதியாகத் தோன்றினார். இவரது தோற்றம் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அவர் தனது துதிக்கையில் மோதகம், தின்பண்டம் ஏந்தியவராகவும், சில சமயங்களில் பாம்புகள், மலர்கள் மற்றும் மந்திர சின்னங்களால் சூழப்பட்டவராகவும் காட்சியளித்தார். இவரது வடிவம் பார்ப்பதற்கு சற்று பயமுறுத்துவதாக இருந்தாலும், இவர் பக்தர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் தரும் தெய்வம். இவர் உச்சிஷ்டம் மூலமும் மந்திரங்கள் மூலமும் அசுரர்களின் சக்தியை அளித்தார். இவரை வழிபடுபவர்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கும், மனதில் தெளிவு வரும் என்று நம்பப்படுகிறது. இவரை வழிபடும் முறை மற்ற விநாயகர் வழிபாடுகளிலிருந்து சற்று வித்தியாசமானது. இவருக்கு சிறப்பு மந்திரங்கள் உள்ளன. இவரது பூஜையில் குறிப்பிட்ட பூக்கள், பழங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவரை வழிபடுபவர்கள் தங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி நல்ல வாழ்வு பெற முடியும். உச்சிஷ்ட கணபதி வடிவம் விநாயகரின் அன்பு மற்றும் கருணையின் மறுபக்கம் என்றாலும், இவர் தீமைகளை அழிக்கும் சக்தி வாய்ந்தவர். இவரை பற்றிய கதைகள் மற்றும் வழிபாடுகள் பக்தர்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் தருகின்றன.